குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தில் வசித்த தமிழர்களின் நிலை குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. தெற்கு குவைத்தின் மன்கப் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் 6 மாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியுள்ளனர். அதனை கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபரான KG ஆப்ரஹாம் என்பவர் வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த குடியிருப்பில் கேரளா, தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் தங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணிக்கு தரைத்தளத்தில் இருந்த சமையலறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கரும் புகையுடன் மளமளவென பரவிய தீயில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் சிக்கினர். அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 195 நபர்களில் 175 நபர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் பயங்கர தீ விபத்தில் சிக்கி 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலானோர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது காயமடைந்த இந்தியர்கள் மட்டுமல்லாது பிற நாட்டவர்களும் இங்கு உள்ள மருத்துவமனைகளில் ஆங்காங்கே அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நமது இந்திய நாட்டிற்கான இந்திய தூதுவர் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை நேரடியாக பார்த்து வருகிறார். மற்றபடி குவைத் அரசும் மருத்துவமனை ஊழியர்களும் மிக முனைப்போடு செயல்பட்டு தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குவைத் தீ விபத்து குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்திய பிரதமர் மோடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளார். விபத்தில் சிக்கிய இந்தியர்களுக்கு உதவுவதற்காக மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் விரைந்தார். இதேபோல் நோர்கா எனும் கேரள அமைப்பும் இந்திய தூதரகமும் அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. தீ விபத்துக்கு கட்டட உரிமையாளரின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த குவைத் அரசு உத்தரவிட்டுள்ளது. தீ விபத்து நடந்த குடியிருப்பில் வசித்ததாக கூறப்படும் வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, விஜயகுமார் பிரசன்னா, சிவசங்கர் கோவிந்தன், கருப்பண்ணன் ராமு, பிராங்க்லின் கலைச்செல்வன் ஜேம்ஸ், ரிச்சர்ட் ராய், முகமது ஷரீப் உள்ளிட்ட தமிழர்களின் நிலை குறித்து தகவல் தெரியவில்லை.